பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கிறேன்னா எனக்கும் ஒரு எனர்ஜி பவர் இருக்காது. ஸோ என்னை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு எனர்ஜி பவர் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, 2026 ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள் செய்யும் மாயம் என்ற மிகப்பெரிய ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 4 கிரகங்களில் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சூரிய பகவான் தன்னுடைய சுய வீட்டில், ஆட்சி வீட்டில் இந்த மாதம் தொடக்கத்தில் இருக்கார். அதே போல் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில், கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் சுக்கிர பகவானும் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் அமர்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய ஆளுமையை வச்சு உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் என்ன மாற்றம் வரப்போகுதுங்கிறத தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். ஸோ மேலும் போன வட்டம் மாதிரி இந்த வட்டமும் உங்களுடைய ஆதரவை கமெண்ட்ஸ் மூலமாக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மற்றும் கோச்சார கிரகங்களான 4 கிரகங்களுடைய ஒரு வலிமை எப்படி இருக்க போது, உங்கள் லைஃப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம இந்த கோச்சார கிரகங்கள் எடுக்கும்போது புதனுடைய வலிமை எந்த மாதத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக அற்புதமாக இருக்கோ அந்த மாதம் மிதுன ராசிக்கும் சரி, கன்னி ராசிக்கும் சரி ஒரு யோகமான மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று வந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, ஆட்சி பெற்று கிட்டத்தட்ட 16ஆம் தேதி வரையும் என்ன பண்ணுறாரு, ஆட்சி பெற்று வந்திருக்கிறார். 7ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் தன்னுடைய மூல திரிகோண ஸ்தானம் வீடான உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் அப்படி ஜம்முன்னு போய் உட்காரு. இப்போ 7ஆம் தேதியில் இருந்து கிட்டத்தட்ட இந்த மாதம் 25ஆம் தேதி வரையும், 23, 25 வரையும் வச்சுக்கோங்களேன், உங்கள் காட்டில் மழை தான். உங்கள் காட்டில் மழைன்னா என்ன சொல்லுவோம், நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் அற்புதமாக நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது. தன வரவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்கிறது உண்மை. கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கும் சார். என் பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, என் மனைவி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, என்னோடய கணவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, நானும் எவ்வளோ தூரம் கேர் பண்ணணுமோ கேர் பண்ணி உள்மனதோடு பேசி பார்த்துட்டேன். ஆனால் என் மனைவி புரிஞ்சுக்கிட்டாலும் என் மனைவியோட குடும்பம் அதை தடை பண்ணுறாங்க. என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் என் கணவர் கூட சுற்றி உள்ள நபர்களுடைய சூழ்ச்சினால் எங்களுடைய இருவருடைய ஒரு அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான லைஃப் தடைபடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுடைய உங்களுடைய எண்ணங்கள், கவலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகம் என்ன பண்ண போகுது, இயக்கி கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. சார் ரொம்ப நாளாக லவ்வை சொல்லலாமா, சொன்னால் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நம்ம முரளி சார் மாதிரி காதலை சொல்ல போவேன், ஆனால் சொல்ல மாட்டேன், ஆனால் சொல்லணும்னு ஆசை இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உண்மையான உன்னதமான காதல் செய்யக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வட்டம் அப்படியே அல்டிமேட்டாக அஜித் சார் மாதிரி லவ்வர் டைரெக்டாக சொல்ல போகிறீங்க. உங்கள் காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எதுக்கு சார் அஜித் சாரை சொன்னீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ இருந்து இப்போ வரையும் நம்ம அல்டிமேட் ஸ்டார் தன்னுடைய காதலை சிறப்பாக சிரமம் இல்லாமல் மகிழ்ச்சியாக கொண்டு போயிருக்கார். அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தில் காதலை சொல்லக்கூடிய நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு காதல் நிலையான தன்மையில், அற்புதமான தன்மையில் இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
இந்த காதல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பெண் மேலே வைக்கிறது பருவ காதல் மட்டும் கிடையாது. பொதுவாகவே ஒரு உண்மையான பாசத்துடன் இருக்கக்கூடிய கணவன் மேலே மனைவி வைக்கிறது, மனைவி மேலே கணவன் வைக்கக்கூடிய காதலும் உன்னதமான காதலே. ஸோ அப்படிப்பட்ட காதலும் இந்த வட்டம் என்ன பண்ண போகுது, ஒரு அற்புதமாக உங்கள் கூட சேர்ந்து மகிழ்ச்சியாக உங்கள் கூட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி. ஏன்னா என்னைய பொறுத்தவரை இந்த மிதுன ராசிக்காரங்க நீங்கள் மெயினாக உங்களுடைய எக்ஸ்பெக்ட் என்ன இருக்குது தெரியுமா, எனக்கான கொஞ்சம் நேரத்தை மட்டும் ஒதுக்கு. நீ காசு கொடுக்க வேண்டாம், நீ எனக்கு அது வாங்கி தர வேண்டாம், இது வாங்கி தர வேண்டாம், நான் உன்னை எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு தேவை உன்னுடைய அன்பு, உன்னுடைய நேரம். இது மட்டும் போதும் தான் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருட காலமாக எவ்வளவோ இறங்கி கேட்டு வெறுத்து போயிட்டீங்க. அதுவும் நம்மளுடைய மிதுனராசி பெண்கள்லாம் பொறுமையின் சிகரமாக இருந்து பார்த்துட்டீங்க. எவ்வளோ தூரம் தான் நான் உன் அன்புக்காண்டி இயங்குவேன் அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து அந்த அன்பு முழுமையாக கிடைக்க முன்னாடியே ஒரு தடை விழுந்துடுது. ஸோ அந்த தடை இந்த வட்டம் விலக போகுது. ரியாலிட்டி அன்பு, ரியாலிட்டி காதல் உறுதியாக நம்முடைய மிதுனராசிக்காரர்களுக்கு கோச்சார கிரகம் கொடுக்கும். அதே போல் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான சூப்பரான மாதம். அப்படியே பைக் எடுத்துகிட்டு மச்சான் போகலாம், வாடா செல்லக்குட்டி போகலாம் அப்படின்னு உங்கள் பாசக்கார நண்பர்கள் மூலமாக, உங்கள் பாசக்கார உறவுகள் கூட என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் லாங் ட்ரைவ் பைக்கிலேயோ அல்லது கார்லேயோ பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் யார் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய உறவுகளிடம் மிக கவனமாக இருங்க. அதாவது உறவுகள் அப்படின்னா எப்படின்னா, உங்கள் கூட பிறந்த உறவுகள் அல்லது உங்களுடைய அப்பா வழி உறவுகள் அல்லது அம்மா வழி உறவுகள், இந்த சார்ந்த உறவுகளிடம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் கோவப்படக்கூடாது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். இந்த மாதம் நீங்கள் கவலைப்படாமல் நினச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி அடையக்கூடிய யோகத்தை உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனும் கொடுக்கார், முயற்சி ஸ்தான இடத்தில் அமர்ந்திருக்கிற சூரிய பகவானும் அற்புதமாக கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் மாத பலன் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20% உங்களுக்கு அக்யூரேட்டாக நடந்துருச்சுன்னா சந்தோஷம்தான். 20-30% நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீதி உள்ள 70% அல்லது 80% உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருக்குன்னா, இந்த புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கள அவங்களுக்கு தான். ஏன்னா நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் யாருமே தவறான பதிவுகள், தவறான கருத்துக்கள் சொல்கிறதே கிடையாது. இந்த புதுசாக வந்து பார்க்குறவங்க தான் ஏதோ காணாத கண்ட மாதிரி ஏதாவது வார்த்தைகள் விடுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே பொது பலன் மட்டுமே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகம்னா நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு. ஸோ இதனுடைய அமைப்பு, உங்களுக்கு லக்னம் என்ன லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கார், ராசின் அதிபதி எப்படி இருக்கார், அவங்க கூட எந்தெந்த கிரகம் சேர்ந்துருக்கு, இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, புத்திநாதன் நீங்கள் யார் கூட சேர்ந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ஃபுல் சார்ட்டையும் செக் பண்ணணும். ஃபுல் ஜாதகத்தையும் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஸோ இப்போ எப்படி நான் வந்து இந்த வீடியோவில் கடந்த காலங்களில் கோச்சார கிரக ரீதியாக என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறனோ, அதே மாதிரி தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு, எந்த வருஷம் மேன்மை அடைஞ்சிருப்பீங்க, எந்த வருஷம் நீங்கள் பாதிப்படைய ஆரம்பிச்சிருப்பீங்க, எந்த வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஜோதிட அறிவை வச்சு உங்களுக்கு சொல்லிடுவேன்.
இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த சக்தியை வச்சு நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசிடுவேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நான் சொல்லுவேன். இது ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, நீங்கள் பொறுமையாக ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாச்சும் டைம் ஒதுக்கி வரணும். உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுன்னா குறைஞ்ச ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக கடந்த காலங்கள் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். ஓகேவா? இந்த விவாதம் பண்ணுறது, தேவையில்லாமல் பேசுகிறதுலாம் அது உங்களுடைய கர்மா. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு, நீங்கள் நம்மளோட ஜாதகம் பார்த்தனால நல்லா இருக்கேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மனசார வாழ்த்துறதுக்கு தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதற்கான விஷயத்தை முழுமையாக செய்து கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் மேலே முழு நம்பிக்கை வச்ச நேயர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான பதில் உறுதியாக சொல்லப்படும். அதே போல் நம்முடைய யூடியூப் சேனலை மட்டும் பார்த்துட்டு இன்னும் இன்ஸ்டாகிராம், நம்முடைய ஃபேஸ்புக்கிலலாம் ஆதரவு கொடுக்காத நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயே உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபேஸ்புக்கு தளத்துலேயும் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கருத்து எனக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே எந்த விஷயங்களும் சமூக வலைதளங்களில் உங்களுடைய கருத்துக்களை பகிரும்போது நீங்கள் மட்டும் பார்க்கல, உங்களுடைய உறவுகள் பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பார்க்குறாங்க, உங்களை சார்ந்த உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு வச்ச நபர்கள்லாம் அந்த வீடியோவும் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எங்கள் மதிப்பு கெட்டு போதோ இல்லையோ உங்கள் மதிப்பு கெட்டு போகக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. சரியா? நல்ல விதமான கருத்துக்களை பதிவிடுங்க. நிறைய விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தணுமோ அதையும் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக எதையும் நல்ல விதமான செயல்களை செய்ய நான் காத்திருக்கிறேன். மேலும் ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.